என்ன பத்தி வாசம் பண்றா? நீ யாரு எப்படிப்பட்டவன் தெரியாது நினைக்கிறியா? யாரு உனக்கு? ஏய் எப்படிப்பட்டவ? இந்த பூலோகத்திலே பிறந்த குழந்தையின் ஒரு குழந்தை பிறந்தால் தன்னுடைய ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பிலே பால் ஊட்டினால் அழகு போய்விடும். பெண்ணுங்களாம் அது யார் காரணம்? யார் காரணம்? அம்மா தான் அடிக்கால் போட்டோம். இவங்க தான் காரணமா? ஒரு நேரத்திலே என்ன செய்தால் தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அழகாக கங்கை நதி கரையில ஆடி வாடி ஓடி கொண்டிருந்தான். அப்படி வருகின்ற வேளையிலே இவருடைய அழகை பார்த்தான். 32 அழகு லட்சணம் பொருந்தியவன் சந்திர மகாராஜன். சந்திர மகாராஜன் சந்தனம் கிடையாது, சந்திர மகாராஜன். சந்தன மகாராஜன் என்று சொல்லக்கூடிய மகாராஜன் இவருடைய அழகை பார்த்து மணந்தால் இவனைத்தான் மணக்க வேண்டும் விருப்பப்பட்டான். இவரிடத்திலே ஓடி வந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தான். என்ன செஞ்ச தெரியுமா? ஒரு நிபந்தனைத்தான், என்றாவது ஒரு நாள் நான் எது செய்தாலும் என்னை தடுக்கவோ ஏனென்று கேட்கவோ கூடாது. அப்படி கேட்டால் நான் உன்னை விட்டு விட்டு சென்று விடுவேன் என்று உரைத்தாள். நிபந்தனை வச்சுட்டா திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். சந்தன மகாராஜனும் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டாள். இவர்களுக்கு திருமணம் ஆனது. 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தது. பார்த்தால் இவள் தன்னுடைய ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பிலே குழந்தைக்கு பால் ஊற்றினாள். இவருடைய அழகு குறைந்துவிடும் என்பதற்காக அந்த குழந்தை என்ன செய்தால் ஆறு என்று சொல்லக்கூடிய கடலிலே வீசி எறிந்தார். ஆமா, பார்த்தான் சந்திர மகாராஜன்
இவளை ஏன் என்று கேட்டாலோ இல்லை தடுத்தாலோ என்ன நிபந்தனை வச்சா உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் நிபந்தனை வைத்து எப்படியே பிறந்த 6 குழந்தைகளும் 7வது குழந்தையும் தூக்கி வீசி எறிந்தால் ஆள் என்று சொல்லக்கூடிய கடலில் வீசி 8வதாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கடலிலே வீச வேண்டும் என்று செல்கின்ற வேளையிலே பார்த்தான் சந்தன மகாராஜன். நமக்கு பிறகு நம்முடைய நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக இவனை தடுத்து கங்கா எதற்காக குழந்தை கடலிலே வீசப் போகின்றான் என்று கேட்டார். கேட்டவுடனே என்ன செஞ்சாங்க? என்ன சொல்லுவாங்க? அரே நீ ஏதாவது என்ன ஏதுன்னு கேட்டா விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். இன்று முதற்கொண்டு நான் உன் இடத்திலே வாழ மாட்டேன் என்று அந்த குழந்தையை களத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார். அந்த குழந்தை யாரு? அவன் தான் மகாபாரதத்திலே குருச்சேத்திர போரிலே மிக முக்கிய பங்கு வகித்தவன். பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பீஷ்மன். அப்படி வட்டவல்லவன் ஒரு தாயாக கூடியது எவ்வளவு பெரிய பாக்கியம். உண்மைதாங்க. ஒரு பெண்ணாக பிறந்தால் தாய்மை அடைவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அப்படிப்பட்ட தாய்மைக்கே இழுத்து கட்டி கொடுத்துருவார். இவளை பார்த்து இன்று வாழையடி வாழையாக இளம் பெண்கள் குழந்தை பிறந்தவுடனே தன்னுடைய மார்பகத்திலே பாலை ஊற்றினால் அழகு குறைந்து என்பதற்காக இந்த தடி சிறுக்கி வழியே பின்பற்றான். அப்படி சந்தன மகாராஜனை விட்டு பிரிந்து சிவனுடைய ஜடாபாரத்திலே அமர்ந்து கொண்டிருந்தாள். ஜடாபரம் ஜடாமுடியிலே அமர்ந்து கொண்டிருந்தவன் பத்தினி வசம். எப்பொழுது ஒரு ஆடவன் என்ற பாலராமன் என்னை பார்த்து நகைத்தாயா? உன்னை விடப்போதே கிடையாது. உன்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நான் சிரிக்க வேண்டும். பதம் துன்பத்தை நான் ரசிக்க வேண்டாம். இவன் கரத்திலே விளங்கிட்டு பாதாள சிறையிலே அடை. கூடிய விரைவில் இவனுக்கு எனக்கு திருமணம். இனி என்னை வெல்லவோ கொல்லவோ எதிர்க்கவோ எவருமே கிடையாது. இந்த பாராய பிரபஞ்சத்தை திக்விஜயம் வரப்போகின்றேன். எப்படி என்னும் போல இனி எண்ணிலம் தனில் என்று மாறு வெண்மன்.
படைத்துக் கொண்டிருக்கின்றேன். நடப்பன, பரப்பன, ஊர்வன அனைத்து ஜீவனை படைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் கைலகிரி செல்ல வேண்டும். என்னுடைய மாமாவையும் மாமியும் பார்க்க வேண்டும். ஆவல் எழுந்துவிட்டது. சரி, கைலகிரி சென்று வரலாம். மாமா எங்கே சென்றிருப்பார்? மாமி எங்கே சென்றிருப்பார்? ஒருவரையும் இல்லையே. சரி, எங்கு சென்றாலும் இந்த பஞ்சலைக்கு வந்துதானே ஆக வேண்டும். அவர் வரத்துக்குள் சிறிது நேரம் நான் ஓய்வெடுக்கலாம். என்னுடைய கணவரா இந்த முகத்தோட சென்று மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு வருன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வரவே இல்லையே. எங்க போயிருப்பாரு என்னோட சுவாமி? வழக்கம் போல் பாத பூஜை செய்வது வழக்கம் அல்லவா? அதனால என்னுடைய கணவருக்கு பாத பூஜை செய்து பிறகு ஒரு அதனால அவர் மடிமையிலே சாய்ந்து கொஞ்ச நேரம் நானும் அந்த ஜெயமலா சுரத்தில் தப்பித்து வந்துவிட்டோம். நம்முடைய பஞ்சமுக சேவையை காண வேண்டும் என்பது காரணத்திற்காக பஞ்சனை பார்வதா காத்துக் கொண்டிருப்பாள். தற்போது சென்று பார்வதாவை காண வேண்டும் அல்லவா? கண்ணே பார்வதா, என்னவோ ரோமங்கல காட்சி! அந்த பிரம்மதேவன் மடியின் மீது என் மனைவி பார்வதாவா? இவருக்கும் எத்தனை நாட்களாக கள்ளக்காது தற்போது எழுப்ப வேண்டும். என் பேதமை அறியவில்லை.
பிரம்ம தேவனுக்கு உமக்கும் மெத்த நாட்களாக கள்ளக்காரா. மாமா அப்படி சொல்லாதீ. மாமா மாமி எந்த தவறு செய்யவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் இல்லாத காலத்தால் அமர்ந்திருந்தேன். இதுதான் நடந்தது. நான் உறங்கும் பொழுது நீங்கள் தான் என்று மாமி அப்படி செய்து விட்டார். தவறு எதுவும் இல்லை மாமா. படுபாவி நல்லா இருப்பாராணி. மாமி ஏனே கண்ணோட கனவுல உட்கார்ந்த இடத்துல ஏன்டா வந்த? மாமி ஏன்டா வந்தீங்க? மாமி ஏன்டா சொல்றேன்? நீ பார்க்க கூடாதா? பிரம்ம தேவனா சுவாமியானி நீ பார்க்க கூடாதா? மாமி நீ அவர் காமிக்க கூடாதா? அடே பிரம்மதேவா, சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கைதிகளை நோக்கி வந்த காரணம் என்னடா? மாமா உன்னை பார்க்க வேண்டாம், மாமியை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்தேன். இடம் காலியாக இருந்தா நீங்கள் எங்கோ படியலுக்கு சென்று விட்டீர்கள் என்று நினைத்து சத்திய நேரம் ஓய்வெடுத்தேன். அந்த நேரம் ஓய்வெடுத்தது எனக்கு தெரியாது மாமா. பிரம்மதேவா, கைதிகளை நோக்கி ஓடி வந்த வாயற்படியில் வந்து நின்றிருக்க வேண்டும். அதற்காக கைதிகளுக்குள் நுழைந்தாய். நந்தி தேவன் அனுமதியின்றி கைதிகளுக்குள் நுழைந்தது முதல் குற்றம். ஏழாவது அனுமதியின்றி பஞ்சில் அமர்ந்தது இரண்டாவது குற்றம். அதே பிரம்மதேவா, மாமா உனது மேலும் ஊதி உறைந்தாலும் அதை அறியக்கூடியவனே. அப்படி இருக்கே என் மனைவி பார்வதி உன் பாதங்களை தொட்டு பாத பூசை செய்திருக்கிறார். சிவா சிவா மாமி இப்படி என்னை தொடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பிரம்மதேவா, எனக்கு தெரியாது மாமா. மாமா எனக்கு தெரியாது. மாமியா வந்தது எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. மாமன் இல்லாத நேரத்தில் மாமியை பிண்டாடலாம் என்று சொன்னது சுவாமி, உனக்கும் 5 முகம், இவனுக்கும் 5 முகம். ஆனால் என்னுடைய கணவர் தான் வந்து உட்கார்ந்துருக்காரு நினைச்சு நான் பாதுகாப்பு செய்தேன். பஞ்சமுகத்தை பார்க்க வேண்டும் என்றா? ஆமா, அதனால அந்த 5 முகத்துல ஒரு முகத்தை எடுத்துருங்க. அப்பதான் நீ யாரு நீ கூறுவது உண்மைதான். இந்த கொண்டவன் யார், கண்டவன் யார் என்று இந்த ஆதி சக்திக்கே தெரியவில்லை என்றால் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய பாமர மக்கள் அனைவருமே எங்களை துதிக்கிறார்கள். நாங்கள் இருவருமே ஓடி செல்கிறோம் காட்சி அளிப்பதற்காக. அப்பொழுது வந்திருப்பது இந்த சிவமா அல்லது அந்த பிரம்மனா என்று பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? நீ உரைத்த பிரகாரம் அந்த பிரம்ம தேவனுக்கு இருக்கக்கூடிய 5 சிரத்தில் ஆன